வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 455 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் வடக்கு காசாவிலிருந்து தொடர்ந்து பாலஸ்தீன் வீரர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அதேபோல் மத்திய காசா மற்றும் தெற்கு காசாவின் கான் யூனிஸ் மீது மக்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய கூடாரங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று இரவு, அதாவது 2 ஜனவரி இரவு, மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடாரங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 20க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 40 பேர் வரை இஸ்ரேல் கொலை செய்துள்ளது. இது தொடர்ந்து நடந்து வருகிறது. வடக்கு காசாவிலிருந்து தாங்கள் முழுமையாக அனைவரையும் வெளியேற்றிவிட்டோம் என்று இஸ்ரேல் கூறினாலும், அதே வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் பாலஸ்தீன் தரப்பிலிருந்து நடத்தப்படுகிறது. இதே சமயம் மறுபுறம் சிரியாவில் ஏற்கனவே செந்தில் தோழர் அவர்கள் கூறியிருந்தது போல துருக்கி மற்றும் குர்திஷ் படைகள் இடையிலான தாக்குதல், இழுதலுக்கான மோதல் மற்றும் குர்திஷின் எஸ்டிஎஃப் மற்றும் பூர்வகுடி மக்கள் என்று சொல்லக்கூடிய சிரியன் ஆர்ம்டு போர்ஸ், இவர்கள் இருவருக்கு இடையிலான தாக்குதலும் நடந்து வருகிறது. தற்போதைய மேற்காசியாவின் களசூழல் எப்படி இருக்கிறது, மேலும் பல தகவல்களை இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்த மாதிரி இந்த வடக்கு காசால பாலஸ்தீன் ஆதரவு வீரர்களுடைய தாக்குதலை அவங்களால நிறுத்த முடியல. ஆனா வந்து மக்களை மட்டும் இனப்படுகொலை செய்யறத அவங்க நிற்பாட்டல இஸ்ரேல். அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல நான் ஆச்சரியமா பாக்குறது என்ன அப்படின்னா, நேற்று நடந்த தாக்குதல், அதாவது சிரியன் ஆர்ம்டு போர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பூர்வகுடி மக்களுக்கும் குர்திஸ்தானுடைய எஸ்டிஎஃப்க்கும் இடையிலான சண்டை. ஏன்னா வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, துருக்கிக்கும் குர்திஸ்தானுக்கும் சண்டை வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து மிகப்பெரிய சிக்கல்ல அமெரிக்க இஸ்ரேலுக்கும் ஆதரவு தரப்புக்கும் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, சிரியன் பூர்வகுடி மக்களுக்கும் குர்திஸ்தானுக்கு இடைக்குமான அந்த சண்டை? இதுல இப்ப நீங்க சிரியாவை பொறுத்தளவுல வந்து ஒரு கேயோஸை தான் வந்து ஒட்டுமொத்தமா உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த கேயோஸினுடைய விளைவு ஒரு ஃபேக்ஷனுக்கும் இன்னொரு ஃபேக்ஷனுக்குமான சண்டை, ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்குமான சண்டை, ஒரு பிரிவு மக்களுக்கும் இன்னொரு பிரிவு மக்களுக்குமான சண்டையா தான் வந்து இது போகுங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஸோ அமெரிக்காவினுடைய நோக்கமே, மேற்கத்திய தரப்பினுடைய நோக்கமே வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர்றது கிடையாது, பிரச்சனைகளை உருவாக்குறது. இது வந்து என்னன்னா, எப்பவுமே ஒரு அரசாங்கம் இல்ல ஒரு படைப்பிரிவுகள் ஒரு நாட்டை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இல்லைன்னா, ஒரு பிளவுபட்ட சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகும். வார்லாட்ஸ் இருப்பாங்க, மாஃபியா கேங்ஸ் இருப்பாங்க, செக்டேரியன் டிவிஷன்ல மலிசியாஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா யாருமே யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு அதுதான் சிரியாக்குள்ள அவங்க உருவாக்கி இருக்கிறது. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கேயோஸ் தான். ஏன்னா இதே திட்டத்தோட தான் லிபியால கேயோஸ் உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ லிபியாவினுடைய நிலை இன்றைய வரைக்கும் வந்து ஒரு நிரந்தரமான அரசாங்கமோ இல்லை முழு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகளோ கிடையாது. ஸோ அந்த நாடு வந்து இன்னைக்கு பல்வேறு துண்டுகளா பிளவுபட்டு கிடக்கு. வார்லாட்ஸ் தான் வந்து அந்த நாட்டை ரன் பண்றாங்க. அடிமைகள் சந்தை வந்து நடக்குது, பெண்களை வந்து அடிமையா விற்கிறது வந்து நடக்குது. ஸோ இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு அந்த நாட்டை தள்ளுனதுனுடைய மூலகர்த்தாவே வந்து மேற்கத்திய அதிகார வர்க்கம் தான். ஸோ ஒபாமா காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த போருங்கிறது ஒரு வேக்கம் உருவாக்கிடுச்சு. ஒரு அரசாங்கம் இல்லாத, இராணுவ பாதுகாப்பு இல்லாத ஒரு வேக்கம் உருவாக்கிடுச்சு. ஸோ அதனால வந்து தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற கதையா வந்து அந்த நாடு இன்னைக்கு மாறி போச்சு. இதுல இஸ்லாமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட் எலமெண்ட்ஸும் சேர்ந்துட்டாங்க. வகாபி, டெத் ஸ்குவாடு, சலாஃபிஸ்ட் எலமெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே உள்ளுக்கு போகும்போது அமைதிக்கான வாய்ப்பே இல்லை. தொடர் சண்டைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மக்கள் வந்து விடிவை நோக்கி போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத அளவுக்கு அந்த நாட்டை வந்து உருகுலைஞ்சு போயிருச்சு. அதற்கு திட்டமிட்டு வழிவகுத்தது தான் அமெரிக்க நேட்டோ படையினுடைய இன்டர்வென்ஷன் லிபியாவை பொறுத்தளவுல.
இன்னைக்கு அதே நிலைப்பாடு தான் இங்கேயும் வந்து எமர்ஜ் ஆகி வருது. ஆனா இங்க வந்து சூழல் வந்து என்ன மாதிரி சிரியன் மக்களால ஃபேஸ் செய்யப்படும், இல்ல அதை எப்படி வந்து அவங்க எதிர்கொள்ள போறாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த நாடு லிபியா மாதிரி மாறுமா, இல்ல இது வந்து வேற ஒரு களத்தை நோக்கி நகருமாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி உருவான ஒரு ஒரு செக்யூரிட்டி வேக்கம்ங்கிறது ஒரு அரசாங்கம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு பகுதியா மாறினதனுடைய விளைவு, அனார்கிசம் வந்து உருவானதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் எல்லாரு கூடயும் சண்டை போடுற ஒரு நிலையில வந்திருக்கிறாங்க. இப்போ குர்திஸ்தான் எஸ்டிஎஃப் படைப்பிரிவுங்கிறது ஏன் வந்து அங்க இருக்கிற பூர்வகுடி பெடோவின் கம்யூனிட்டி, குறிப்பா வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி கூட வந்து தொடர்ந்து அவங்களுக்கும் இவங்களுக்குமான சண்டைங்கிறது நடக்குது. ஏன்னா பல பகுதிகள் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டியோட பகுதிகளை எஸ்டிஎஃப் படைகள் சிரியன் அரசாங்கம் இருக்கும்போது வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஸோ பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால தொடர்ந்து வந்து சிரியன் அரசாங்கம் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி கூட வந்து இணைந்து இந்த சண்டையை வந்து நடத்திட்டு இருந்தது. எஸ்டிஎஃப்ங்கிறது பல்வேறு வகையில வந்து சிக்கலுக்குரியது. ஒரு தோழர் கூட கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி முழுமையான தகவல்களை திரட்டணும்னா அது பெரிய பணியா இருக்கும். ஸோ அதனால இப்போ அதை பத்தி நம்ம பேச முடியாது. இந்த குர்திஸ்தான்ங்கிறது அவருடைய பார்வையில ஈராக்கை பொறுத்தளவுல குர்திஸ்தான்ங்கிறது ஒரு 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 நேஷனல் ஐடென்டிட்டிக்குள்ள வரக்கூடிய சூழல்ல இல்லை அப்படிங்கிறத சொன்னாரு. இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. இப்பவுமே வந்து சிரியாக்குள்ளேயுமே வந்து அவங்களுக்கு நிரந்தரமான நிலப்பரப்புங்கிறது இல்லைங்கிறதா தான் வந்து அங்கிருந்து வர்ற கிரிட்டிக்கல் வாய்ஸஸ் வந்து சொல்றாங்க. அங்கிருந்து இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து சொல்றது என்னன்னா, இவங்க பிடிச்சு வச்சிருக்கிற பகுதியே வந்து ஆஹ், குர்திஸ்தானுக்கு சொந்தமான பகுதி கிடையாது. இதெல்லாம் மற்றவர்களுடைய நிலப்பரப்பை, சிரியாவினுடைய நிலப்பரப்பை பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கான நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குர்திஸ்தான் படைகள் அப்படிங்கிறத விமர்சனமா சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உள்ள அரசியல் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்னங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா மட்டும்தான் அதுல உண்மை என்ன பொய் என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த சிரியாக்குள்ள இருக்கக்கூடிய குர்திஸ்தான் மக்களினுடைய பெரும்பகுதியினர் ஒட்டமான் எம்பையர் காலத்துல மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது சிரியாக்குள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள். சிரியாக்குள்ள அசைலம் சீக்கர்ஸா உள்ளுக்கு வந்தவங்க. அவங்களுக்கு வந்து சிரியா வந்து இடம் கொடுத்தது. இன்னைக்கு அந்த இடத்த புடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கான நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதை பத்தின முழுமையான வரலாறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ குர்திஸ்தான் நிலப்பரப்பை பொறுத்தளவுலயே வந்து மிகப்பெரிய முரண்பாடுகள்லாம் பல முரண்பாடுகள் இருக்கு. அந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஒட்டமான் எம்பையர் கூட சேர்ந்துக்கிட்டு அர்மேனிய இனப்படுகொலையில சம்பந்தப்பட்டவர்களாகவும் குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கான அந்த ரைட்ஸுங்கிறது இருக்கு, இல்ல அது இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்துமா? என்ன சொல்ல போனா அவங்க பெருமளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள், ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி கூட இருக்கக்கூடிய ஒரு மக்கள். ஆனா அவங்களுக்கான நாடுங்கிறது இல்லை. ஸோ அந்த பகுதியில பெரும்பாலும் எல்லாருக்குமான நாடு இருக்கும்போது இந்த பர்டிகுலரா குர்திஸ் மக்களுக்கான நாடுங்கிறது இல்லாதது மிகப்பெரிய பெர்சிக்யூஷனை உருவாக்குறதுக்கான காரணமாகவும் இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்கான அடிப்படைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆழமா ஆய்வு பண்ணோம்னா தான் வந்து அதை பத்தி முழுமையா நம்மளால பேச முடியும். ஸோ அதே மாதிரி இப்ப இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரண்பாடுங்கிறது இவங்க வெறுமனே குர்திஸ்தான் மக்கள் பெரும்பான்மை ஆளக்கூடிய பகுதியை மட்டும் வந்து பிடிச்சு வைக்கல, இவங்க மற்ற பகுதிகளையும் வந்து பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த முரண்பாடு தான் வந்து இன்னைக்கு இந்த ட்ரைபல் மக்களுக்கும் அவங்களுக்குமான அந்த சண்டையா வந்து இன்னைக்கு நடக்குது. அட் த சேம் டைம் குர்திஸ்தான் படைகளுக்கு எதிராக துருக்கியிலிருந்து வந்த எஃப்எஸ்ஏ அப்படிங்கிற ஃப்ரீ சிரியன் ஆர்மின்னு முன்னாடி ஒரு பேர் வச்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்து சலாஃபிஸ்ட், வகாபி, டெத் ஸ்குவாடு, கிட்டத்தட்ட ஐசிஸினுடைய ஒரு பிரிவு அவனுங்க. அவனுங்க வந்து இன்னைக்கு துருக்கியினுடைய ப்ராக்சி ஃபோர்ஸா வந்து உள்ளுக்கு வந்திருக்கிறானுங்க. ஸோ அவங்களுக்கும் எஸ்டிஎஃப் படைகளுக்குமான சண்டைங்கிறது தொடர்ந்து நடக்குது. மஞ்சிப் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஐ திங்க் மஞ்சீப் தான் நினைக்கிறேன். மஞ்சீப்ங்கிற அந்த பகுதியில மிகப்பெரிய சண்டை வந்து நடந்தது. அந்த பகுதியை வந்து அந்த நகரத்தை வந்து பிடிச்சிட்டானுங்க
எஸ் அதாவது இந்த சிரியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்ற, முன்னாடி வந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படிங்கிற பேர்ல இருந்தவனுங்க. அதுக்கப்புறம் இப்ப அங்க நடந்த சண்டையில அவனுங்களை வீழ்த்தி மீண்டும் வந்து எஸ்டிஎஃப் வந்து அந்த பகுதியெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சண்டைங்கிறது இன்னும் போயிட்டு இருக்கு. துருக்கி வந்து அல்டிமேட்டம் கொடுத்துருக்குறானுங்க எஸ்டிஎஃப்க்கு, உங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு நீங்க சரண்டர் ஆகிடுங்க, இல்லைன்னா ஆயுதத்தோட சேர்த்து உங்களையும் சேர்த்து புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டுருக்கானுங்க. அப்ப அந்த பகுதியில தான் அமெரிக்காவினுடைய ஆஹ், திருடுறதுக்கான படைகளும் வந்து அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அரவணைப்புல தான் இன்னைக்கு எஸ்டிஎஃப் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இப்ப நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவுல மிகப்பெரிய சிக்கல் வருது. ஆனா இதெல்லாம் வந்து பெரிய சிக்கலாகி அமெரிக்காவுக்கும் துருக்கிக்குமான சிக்கலா மாறுமான்னா அதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவானுங்க, மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால குர்திஷ் படைகள் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அதனாலதான் குர்திஷ் படைகள் எப்பவுமே ரஷ்யா கூட தொடர்புகளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அதையும் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி மற்ற பகுதிகளில் இந்த இந்த டெரரிஸ்ட் குரூப், அதாவது ஹெச்டிஎஸ்ங்கிற இந்த டெரரிஸ்ட் குரூப் வந்தது, முகமது அல் ஜுலானிங்கிறவன் வந்து வந்து இன்னைக்கு அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பு வந்துட்டதா சொல்லிட்டு இருக்கிறது. மேற்கத்திய தரப்புகள் வச்சிருக்கிற இந்த ப்ரொபகேண்டாங்கிறது அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க. ஸோ இப்போ இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் சிரியன் அரப் ஆர்மியில, அதாவது சிரியாவினுடைய ஆர்மியிலிருந்து ரெண்டு டிவிஷன்ஸ் வந்து தப்பிச்சு போனாங்க. ஒன்று வந்து ஈராக்குள்ள நுழைஞ்ச ஒரு டிவிஷன் இருக்கு, அது பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் கூட அந்த டிவிஷன் வந்து நுழைஞ்சு போயிருச்சு. அதே மாதிரி இன்னொரு டிவிஷன்ங்கிறது லட்டாக்கியா மவுண்டனஸ் ரீஜியன்ல வந்து நுழைஞ்சிட்டாங்க, அதாவது மலைப்பகுதிகளில் லட்டாக்கியா பகுதிகளில் அவங்க வந்து நுழைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த லட்டாக்கியா பகுதிங்கிறது ஒரு மலைப்பரப்பு, லெபனான் கூட எல்லைகளை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அதே மாதிரி மெடிட்டரேனியன்ல கடற்பரப்புல எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்கு நுழைஞ்ச ஃபோர்ஸஸ் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அல்ஜுல்லானி ஃபோர்ஸ் கூட. ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் மற்ற வெளிநாட்டில் இருந்து வந்த சலாஃபிஸ்ட் தீவிரவாதிகள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆம்புஷ் நடந்திருக்கு. பெரிய அளவுக்கு ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, முக்கிய பொறுப்பாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த சண்டையில. ஸோ இந்த சண்டைங்கிறது இப்போ சமீப காலமா ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அங்கிருந்து உள்ளுக்கு இருந்து சிரியாக்குள்ள இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு உருவாகியிருக்கு. பெரிய அளவுக்கு மாசான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு உருவாகியிருக்கு. அவங்க வந்து இது இப்படியே தொடரும் பட்சத்தில் நாங்கள் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை மேற்கொள்ளுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால சிரியாங்கிறது இன்னைக்கு ஒரு லிபியா மாடலுக்கு போகுமா, இல்லை இது வந்து கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் மாடலுக்கு போய் மீண்டும் மிகப்பெரிய சிக்கல் அமெரிக்க எம்பையருக்கு ஏற்படுத்துமா, மேற்கத்திய எம்பையர்ஸ்க்கு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்க முடியும். இப்போ என்னன்னா, சிரியாவினுடைய அரசாங்கம் அன்னைக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட முழுமையா இயங்கக்கூடிய நிலையில இல்லை. அதுக்கு வெறுமனே நம்ம ஒரு நபரை குற்றம் சாட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய நிலையே வந்து ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்துச்சு. அந்த நாடு நாட்டை நடத்தக்கூடிய அளவுக்கு சூழல் இல்லை. மேற்கத்திய தரப்பு வலுக்கட்டாயமா திணிச்சிருந்த நெருக்கடிகள் எல்லாமே சேர்ந்து அந்த நாடு இயங்க முடியாத நிலையில இருந்தது. ஸோ அதனால அது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட முழுமையா இணைந்து இயங்க முடியாத நிலையில இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த நாடு கட்டுப்பாடு இல்லாத ஒரு பிரதேசமா மாறினதுக்கு அப்புறம் இப்ப ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ஒரு அமைப்பு அங்க உருவாக்குறதுங்கிறது வலுவான வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை வந்து ஏற்கனவே இருந்த ஒரு அரசாங்க கட்டமைப்பை விட வந்து வலுவானதா இருக்கும் அப்படிங்கிறத ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்பு வந்து திட்டமிடுறதா தெரியுது. ஸோ அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு உருவாக்கிட்டு அதன் மூலமா வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை இன்டாக்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வடிவமைச்சிருக்கிறதா தெரியுது. ஸோ அதனால இதுல ஆரம்பத்துல மேற்கத்திய தரப்பு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா வந்து நம்ம பார்த்ததுங்கிறது ஒரு இடைக்காலமானது, தற்காலிகமானது.
அது எல்லாமே இன்னைக்கு மாறுபட்டு களம் வந்து வெவ்வேறு களங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இது கடைசியா வந்து நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி வந்து ஒரு பெரிய ட்ராப்பா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு மேற்கத்திய ஏகாதிபத்தியத்துக்கு. ஸோ இந்த நிலையில தான் வந்து இந்த சலாஃபிஸ்ட் ஜுலானியினுடைய படைகள் வந்து பெரிய அளவுக்கு ஆஹ், கொடூரங்களை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க சிரியன் அலவைட் கம்யூனிட்டிக்கு எதிராக. சிரியன் அலவைட் கம்யூனிட்டி வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நிலை தொடர்ந்ததுன்னா நாங்க வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா, குறிப்பா வந்து துருக்கிக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் என்னன்னா, இந்த அலவைட் மக்களுக்கு எதிரான தாக்குதலை ஹெச்டிஎஸ் அமைப்பு தீவிரப்படுத்துது அப்படின்னா, பெர்சிக்யூஷன்ல வந்து ஈடுபட்டுச்சுன்னா, அது மிகப்பெரிய சிக்கலை துருக்கிக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உருவாகுது. ஏன்னா துருக்கிக்குள்ள 30% அலவைட் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்ப என்ன வெளிப்படையா இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டு என்ன சொல்றாங்கன்னா, அலவைட் மக்களுக்கு எதிரான பெர்சிக்யூஷனை வந்து துருக்கி அனுமதிச்சதுன்னா, துருக்கிக்கு எதிரான ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நாங்க ஆரம்பிப்போம் அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்றாங்க. துருக்கியினுடைய 30% மக்கள் வந்து அலவைட்ஸ் மக்கள். அவங்க வந்து சிரியன் பார்டர்ல இருக்கக்கூடிய அலவைட் மக்கள். இப்ப அவங்களும் ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு நாங்க போறதுக்கு தயாரா இருக்கிறோங்கிறத சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லப்போனா, நாங்க சிரியாக்குள்ள போய் அலவைட் மக்களை பாதுகாக்கிறதுக்கான ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையா சொல்றாங்க. ஸோ எல்லா வகையிலையும் இது மிகப்பெரிய நெருக்கடிகளை இவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமகாலத்துல இப்ப இந்த ஹெஸ்புல்லாவினுடைய ஆஹ், தாக்குதல் நிறுத்தம்ங்கிறது, இந்த சீஸ்ஃபயருங்கிறது ஒரு 2 மாச காலகட்டம்ங்கிறது இன்னும் ஒரு 20 நாள்ல முடிவுக்கு வருது. வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அங்க எந்த தெளிவும் இல்லை, என்ன நடக்குதுங்கிறதுல தெளிவு இல்லை. ஆனா எல்லா விதமான வாய்ப்புகளும் அந்த களத்துல வந்து இருக்கு. இது வந்து இப்ப இந்த ட்ரைபல் ஆர்மிக்கும் எஸ்டிஎஃப்க்கும் நடக்கிற அந்த சண்டைங்கிறது நீடிக்குமா, இல்ல இவங்களுக்குள்ள உறவை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை பண்ண போறாங்களா, இல்ல துருக்கிக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா கூட சேர்ந்து எஸ்டிஎஃப் பண்ண போகுதா, இல்ல அமெரிக்காவை கைவிட்டுட்டு போனதுனால எஸ்டிஎஃப் மற்றவர்கள் கூட இணைந்து இந்த தாக்குதலுக்கு போக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக தெரியும். ஆனா எது எப்படியோ அங்க வந்து இப்ப இன்னைக்கு எதுவுமே நிரந்தரமானதா இல்லை. ஹெச்சிஎஸ்னுடைய கட்டுப்பாட்டுலயும் வந்து அந்த நாடு முழுமையா இல்லை. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளுக்கும் ஒவ்வொரு நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான ஆர்மியை வந்து அவங்களே உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க, மலேசியாவை அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அது ஒரு நாடாவே இல்லை, ஒன்றுபட்ட ஒரு நாடா இல்லை, முழு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாடாவும் இல்லை. அதற்கான டைம் வந்து ஜுலானிக்கு தேவைப்படுது. அதை முழுமையா கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு ஜுலானிக்கு நேரம் வந்து தேவைப்படுது. தேர்தல் வந்து இன்னும் 6 வருஷத்துக்கு இருக்காதுங்கிறத ஜுலானி அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால எந்த வகையிலையும் ஏற்கனவே இருந்ததை விட ஒருவேளை வந்து இது ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிம்க்கு எதிரான போராட்டம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டது வந்து உண்மையா இருந்ததுன்னா, எந்த வகையிலும் அத்தாரிட்டேரியன் ரெஜிம் வந்து அவங்க நீக்கல. புதுசா ஒரு அத்தாரிட்டேரியன் இன்னும் மோசமான ஒரு ரெஜிம் தான் வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இதுதான் மேற்கத்திய நாடுகளுடைய திட்டம். இதுக்கு பலியான அந்த மக்கள்ங்கிறவங்க இன்னைக்கு அதை அனுபவிக்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள், இப்ப இந்த சிரியன் அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டணியிலிருந்து வந்த இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள்ங்கிறவங்க ஏமாத்தப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவங்க போராடினது ஒரு ஒரு சர்வாதிகாரத்திற்கு எதிரான போராட்டம்னு தான் சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரியை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இந்த சர்வாதிகாரி ஆஹ், பிறப்பின் அடிப்படையில கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சர்வாதிகாரி. ஸோ அதனால இது வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. இதுல மலூலான்னு சொல்ற ஒரு ஏர்லியஸ்ட் கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் வாழக்கூடிய ஒரு நகரம், ஒரு புராதன நகரம், ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்திலேயே வந்து உருவான ஒரு நகரம். கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இன்னும் இருக்கிறாங்க. அவங்க தான் உலகத்திலேயே பழைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. அந்த மக்களுக்கு எதிரான பெர்சிக்யூஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள். போன முறை 2013 அந்த மல்லூல்லா நகரத்துக்குள்ள நடத்தின இந்த ஐசிஸ் படைகள் வந்து
கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும்போது அவங்கள வெளியேற்றுறதுக்கான போரில் ஈடுபட்டது ஹெஸ்புல்லா. ஹெஸ்புல்லா தான் மல்லூலாவை வந்து பாதுகாத்தது, அந்த கிறிஸ்டின் மக்களை வந்து பாதுகாத்தது. இன்னைக்கு ஹெஸ்புல்லா களத்தில் இல்லை, ஈரான் களத்தில் இல்லை, அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் யாரும் களத்தில் இல்லை. இப்போ இன்னைக்கு அந்த மக்கள் எதிர்த்து அவங்கள போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. கிறிஸ்டின் மக்கள் வந்து இன்னைக்கு பர்சிக்யூஷனை வந்து அனுபவிக்கிறாங்க. கடுமையான ஒடுக்குமுறைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மல்லூலாங்கிறது இன்னும் ஜீசஸ் கிரைஸ்ட் பேசின அரமைக்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பகுதி. இவருக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுநாதர் பேசின மொழியை வந்து இன்னமும் பேசக்கூடிய மக்கள் தான் அந்த மக்கள். ஸோ ஒரு ஏன்ஷியன் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்கு எதிரான பர்சிக்யூஷன்ங்கிறது, அதாவது இந்த தாக்குதல்ங்கிறது தீவிரமாயிட்டு இருக்கு. அன்றாடம் வந்து தாக்குதல் தீவிரமாகுது. இப்ப புதுசா வந்து இராணுவத்துக்கான மினிஸ்டரை நியமனம் பண்ணியிருக்கிறான் இந்த அல்ஜுலானி. அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு ஐசிஸ் தீவிரவாதி. அந்த தீவிரவாதியை தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரா போட்டிருக்கிறானுங்க. அதே போல ஒவ்வொரு பொறுப்புக்கும் வந்து அவனுங்க பல தீவிரவாதிகளை பொறுப்புல போட்டிருக்கிறாங்க, முக்கியமான பொறுப்புகள்ல. குறிப்பா வந்து வெளியுறவுத்துறை, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி, இப்படி பல பொறுப்புகளை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறானுங்க இடைக்காலமா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தீவிரவாதிகள் தான் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல பல இராணுவ பொறுப்பாளர்கள் வந்து சிரியா நாட்டுக்காரங்களே கிடையாது. பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்த இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டை உருவாக்கணுங்கிற ஒரு ஃபேனட்டிக்ஸ் தான் வந்து இன்னைக்கு அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறானுங்க. பல்வேறு குற்ற நடவடிக்கைகள்ல போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தான் இன்னைக்கு அந்த பொறுப்புக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள தான் போட்டிருக்கிறாங்க. இதுல இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரே சிரியாக்காரன் கிடையாது, அவன் துருக்கி பிரஜை. அவனை கொண்டு வந்து இந்த ரோலுக்கு போட்டிருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு பொறுப்புக்கும் அது இராணுவத்தினுடைய முக்கிய கர்னல் பொறுப்பு, ஜெனரல் பொறுப்பு, இது எல்லாத்துக்கும் வந்து துருக்கியிலிருந்து, ஜோர்டான்ல இருந்து, சவுதி அரேபியால இருந்து, தஜிகிஸ்தான்ல இருந்து, உஸ்பெகிஸ்தான்ல இருந்து, உய்கூர்ல இருந்து போட்டிருக்கிறானுங்க. அதாவது சைனால இருக்கிறவனை கொண்டு வந்து இங்க இராணுவத்தினுடைய கமாண்டரா போட்டிருக்கிறானுங்க. ஸோ எல்லா சலாஃபிஸ்ட், ஜிகாதி, வகாபி, டெத் ஸ்குவாடு, பெரிய மனித உரிமை மீறல், போர்க்குற்றங்கள் இதெல்லாம் ஈடுபட்ட ஐசிஸ் தீவிரவாதிகளை இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில் போட்டிருக்கிறானுங்க. அதே போல படைப்பிரிவினுடைய முக்கிய பொறுப்புல போட்டிருக்கிறானுங்க. ஸோ இந்த இந்த பவரை வந்து, அதாவது மிலிட்டரி பவரை வந்து கெயின் பண்றதுக்கான அந்த காலகட்டம்ங்கிறது முழுமையான ஐசிஸ் தீவிரவாதிகள் கையில வந்து ஜுலானி ஒப்படைச்சிருக்கிறான். ஒப்படைச்சு இப்போ அவனுங்க எல்லாத்தையும் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் மீதான பெர்சிக்யூஷன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த வகையிலையும் இந்த மக்களுக்கு எந்த வகையான நன்மையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கேயோஸ்ங்கிறது ரொம்ப மோசமானதா இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்க வெளிச்சம்ங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு மோசமான நிலை தான் இன்னைக்கு சிரியாவை வந்து சூழ்ந்திருக்கு. ஸோ ஐ திங்க் வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அலவைட் கம்யூனிட்டி மிகப்பெரிய த்ரெட்டை வந்து எதிர்கொள்றாங்க. அதே போல குர்திஸ் மக்கள் வந்து மிகப்பெரிய த்ரெட்டை வந்து எதிர்கொள்றாங்க. இங்க இருக்கிற இந்த ஓல்டஸ்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய த்ரெட்டை வந்து எதிர்கொள்றாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களெல்லாம் லெபனானுக்கு அனுப்பணும், கிறிஸ்டியன்ஸை வந்து லெபனானுக்கு அனுப்பணும், அலாவியை வந்து சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோஷமா இருக்கு. அதுதான் 2013 அந்த கோஷம் வந்து போட்டானுங்க. ஸோ அலாவி மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணுவோங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா வச்சிருக்கிறானுங்க. அதை நோக்கி நகர்றானுங்க. அதே அலாவி சமூகங்கிறது துருக்கிக்குள்ள ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு நாங்க போக போறோங்கிறதையும் எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல துருக்கியினுடைய ஏர்டோகான், நம்பிக்கை துரோகி ஏர்டோகான் வந்து இன்னைக்கு சிக்கியிருக்கிறான். ஸோ இப்போ இவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறான், இதுல அமெரிக்காவினுடைய திட்டத்துக்கு இவன் எப்படி இது பண்ண போறான், இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான், அமெரிக்கா என்ன திட்டம் வச்சிருக்கு, அதே நேரத்துல ரஷ்யா, ஈரான், மற்ற
ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய அமைப்புகள் இவங்கெல்லாம் என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் வரும் நாட்கள்ல தெரியும். ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லது தெரியல. சிரியாக்குள்ள மக்கள் வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு தெளிவா நமக்கு தெரியுது தோழர். ஓகே ஓகே தோழர், புரியுது. ஏன்னா நான் இந்த நேற்று காலையில இந்த இதை பார்த்ததுமே எனக்கு அதான் குழப்பம் வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து இந்த பூர்வக்குடி மக்களுக்கும் குர்தீஸுக்கும் நடுவு நடக்கிற சண்டை. அதே போல நீங்க சொன்ன அந்த மண்பிஜ் அந்த இடத்துல வந்து மண்பிஜ்னு நினைக்கிறேன், அந்த இடத்து மேல குண்டு வீச ஆரம்பிச்சிருக்கு துருக்கி படைகள். இதுக்கு நடுவுல இன்னும் ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இன்னும் ஒரு இது பிரான்சினுடைய ஏர்போர்ட்ஸ் வந்து சிரியால லேண்ட் ஆகி அங்கிருந்து நாங்க ஐஎஸ்ஐஎஸ்ஐடைய தளங்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்றாங்க. எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, ஆரம்பிச்சது அல்கொய்தா, ஐஎஸ்ஐ ஆரம்பிச்சது இவங்க, அங்கிருந்து வந்த ஜுலானியை வந்து பதவியில உட்கார வச்சது இவங்க. இப்ப இவங்க யாரு மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னு தெரியல. ஏகப்பட்ட நாடகத்தை நடத்துறாங்க. இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேர், உலக மக்கள் எல்லாரும் முட்டாள் நினைச்சுக்கிட்டு பண்றதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நல்லா தெரியுது. இது அடுத்தடுத்து எங்க நகர போகுதுன்னு பார்க்கலாம். துறை இப்போ காசாவோட தற்போதைய சூழ்நிலை எப்படி, இன்னும் வந்து அவங்க தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. அதே போல இன்னும் ஒரு தகவல், ஐ திங்க் ரடார்ல பார்த்தோன்னா இதுல பார்த்தோன்னு தெரியல. முதல்ல வந்து 20,000 பேர், 20,000 இருந்து 25,000 பேர் தான் வந்து ஹமாஸோட அல்கசம் பிரிகேட்ல இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாவே எல்லாமே சேர்த்து ஹமாஸ், பிஐஜே எல்லாமே சேர்த்து 20,000 பேர், 25,000 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க நாங்க 20,000 பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிச்சு. ஆனா திரும்ப இப்போ வந்து 25,000 30,000 பேர் வந்து அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய இது. நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்கல அப்படின்னு சொல்லி ஜெருசலம் போஸ்டா இல்ல த்ரெடாலே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த தகவல் என்ன, இப்போ காசால இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் உடைய அமைப்பு நிலைகள் என்ன? ஏன்னா மத்த எல்லாத்தையும் தோழர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இதுல பார்க்கலாம், வெளியில எல்லா தோழர்களுக்கும் எல்லாருமே தெரியும் எந்த அளவுக்கு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்குன்னு. ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் காசா உள்ள இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க? காசாவை பொறுத்தளவுல வந்து நீங்க சொன்ன அந்த தகவல்ங்கிறது, அதாவது ஹமாஸ் வந்து மீள் உருவாக்கம் பெற்றுச்சா, இல்ல வந்து ஏற்கனவே அவங்களுக்கு படை வீரர்கள் அதிகமா இருந்தது அண்டர் எஸ்டிமேட் வந்து இஸ்ரேல் பண்ணுச்சா அப்படிங்கிறத கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க வைநெட் பத்திரிகை. ஸோ வைநெட் பத்திரிகையினுடைய தகவலை தான் வந்து கிரெடால் வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, 25,000 படை வீரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இஸ்ரேல் வந்து சொன்னிச்சு. ஆனா இன்னும் வந்து 20,000லேருந்து 30,000 துருப்புகள் இருக்கிறாங்கன்னா 20,000 பேரை கொன்னுட்டதுன்னு சொன்னது உண்மையா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து எழுப்புறாங்க. அப்படி ஒருவேளை 20,000 பேரை கொன்னுட்டது உண்மைன்னா மீண்டும் வந்து அவங்க ரீக்ரூப் பண்ணி இவ்வளவு பேரை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க, அது கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னும் அந்த பத்திரிகை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் 25,000லேருந்து 30,000 துருப்புகள் வந்து உள்ளுக்கு இருக்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டா இஸ்ரேல் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறது தான் தெரியும். ஏன்னா நீங்க அவங்களுடைய நோக்கமே ஹமாஸ் அழிக்கணுங்கிறது தான் அந்த போருக்கான அடிப்படை நோக்கம். அது நடக்கலைன்னாக்கா உங்களுடைய போர் நோக்கம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு மேல நீங்க வந்து இனப்படுகொலை, நான் வந்து எத்தனிக் கிளென்சிங் பண்ணிட்டேன், நான் வந்து நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து நீங்க சொல்லிக்கலாமே தவிர, ஆனா அது வந்து உங்களுடைய அப்ஜெக்டிவ் கிடையாது. உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஹமாஸ் அழிக்கணும். ஏன் வந்து உங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு அச்சுறுத்தல் இனிமே வரக்கூடாது. ஹமாஸ்னால அச்சுறுத்தல் ஏற்படுது, ரெசிஸ்டன்ஸ்னால அச்சுறுத்தல் ஏற்படுது, அதனால ரெசிஸ்டன்ஸை அழிப்பேன், அதுதான் இந்த போரினுடைய நோக்கம் அப்படிங்கிறது தான் நெத்தன்யாகு வச்ச வாதம். ஆனா அது நடக்கலைன்னா அப்ப நீங்க உங்களுடைய போர் நோக்கத்திலிருந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்கிறது தான் அர்த்தம். அதனால போர்ல இருந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்கிறது தான் அர்த்தம். ஆரம்ப கட்டத்துல இருந்து இஸ்ரேலுங்கிறது இந்த போரை வந்து தோல்வியிலிருந்து தான் அணுகுது. ஆரம்பத்திலேயே வந்து செக்யூரிட்டி தோல்வி, அது இத்தனை காலம் உருவாக்கி வச்சிருந்த எல்லா மித்தாலஜியையும் வந்து தோல்வி தழுவுன காலம். அதுல இருந்து தான் அதனுடைய போரே வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த போர் நடவடிக்கையில அது சொன்ன எந்த விஷயத்தையும் அதனால நிறைவேற்ற முடியலன்னா அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் தான். இன்னும் வந்து அவங்களால கேப்டிவ்ஸை வந்து ரிலீவ் பண்ண முடியல, அதாவது போர்க்கைதிகளை இன்னும் மீட்டு கொண்டு போக முடியல. அந்த பேச்சுவார்த்தையின் மூலமா தான் இடையில ஒரு 100 பேரை வந்து கொண்டு போனாங்களே தவிர, போர் முறையில அவங்களால எதுவும் வந்து பண்ண முடியல. கொண்டு போக முயற்சி பண்ணதுல வந்து மிகப்பெரிய இனப்படுகொலை பண்ணாங்களே தவிர, மாசக்கர்ஸை பண்ணாங்களே தவிர, அவங்களால பெரிய அளவுக்கு எதையும் அச்சீவ் பண்ண முடியல. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது தெரியல. ஆனா 100க்கு மேல வந்து உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்களே வந்து
அவங்களுடைய பத்திரிகைகள் வந்து செய்தியா வெளியிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ல காசாவை பொறுத்தளவுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இன்னும் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. நேற்று இரவுன்னு நினைக்கிறேன் ஹமாஸ் வந்து மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. அதே போல இஸ்லாமிக் ஜிஹாதும் வந்து ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு. ஸோ அப்படின்னா வடக்கு பகுதியிலிருந்தே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து அவங்களுடைய வெப்பன் கெப்பாசிட்டியும் உங்களால ஒன்றும் பண்ண முடியல. இத்தனைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மாசமா அந்த ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில படை வீரர்களை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்களுடைய தாக்குதலை வந்து உங்களால தடுக்க முடியல. ஏன்னா இது கம்ப்ளீட் ஃபெயிலியர். உங்களுடைய நோக்கத்துல கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க. ஸோ அதுதான் இதனுடைய அவுட்கம். இப்போ இந்த போரினுடைய அவுட்கம்ங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியராக தான் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் வந்து அவங்க லெபனான்குள்ளேயும் போனாங்க. லெபனான்குள்ள தோழர், ஹிஸ்புல்லாவை மன்னிக்கணும். இது லெபனான் போருக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய படைப்பிரிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அல்குத்ஸ் பிரிகேடு அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அபு ஹம்சா. அல்காசாம் பிரிகேடுக்கு வந்து எப்படி அபு உபைதாவா, அது போல இவர் அபு அபு ஹம்சா பேசுவாரு. அவர் நேற்று சொன்ன ஒரு தகவல், முக்கியமான தகவல், இஸ்ரேலிய கைதிகளை கைது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா காசாவுல, அங்க இருந்த ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு 3 நாளைக்கு முன்னாடி. அதை தடுத்து நிப்பாட்டிட்டோம். அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. இப்படி இனிமே யாராவது எங்களால முடிஞ்ச வரைக்கும் தடுத்துட்டோம். நாங்க இல்லாதப்ப எங்க காவலர்கள் வந்து இந்த தாக்குதல் நடத்தும் போது தங்களை பாதுகாத்துக்க தான் போவாங்க. அப்ப யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்புள்ள, இதுக்கு முழுக்க முழுக்க வந்து நெத்தனியாக தான் பொறுப்பாவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சைக்கலாஜிக்கலா அவங்கள வந்து பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, இது இதுக்கு அடுத்து எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து இது உள்ளுக்குள்ள ஏற்கனவே பேசணும், இஸ்ரேல் உள்ள இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில இது வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆனா அதை தாண்டி தாண்டி திரும்ப திரும்ப வந்து யாரையாவது கொலை பண்றதுக்கு மூலமா அதுல இருந்து தன்னை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு வர்றத பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த கைதிகள் போயிட்டாங்க அப்படின்னா இது அடுத்து எங்க நகரும்? இங்க எது அடுத்து எங்க நகரும்னா அங்க ரேஷனல் ஆக்டர்ஸே இல்லை. இப்போ இஸ்ரேலை பொறுத்தளவுல வந்து இதெல்லாம் யோசிக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலிய அரசாங்கம் இல்லை. அவனுங்க எல்லாருமே வந்து ரத்த வெறி பிடிச்சவனுங்களா இருக்கிறானுங்க. ஸோ அதனால எதையுமே வந்து அவனுங்க ரேஷனலா திங்க் பண்ணல, பகுத்தறிவோட சிந்திக்கல. லாங் டைம்ல இது என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இதனால ஏற்பட போற விளைவுகள் என்னங்கிறதெல்லாம் இன்னைக்கு அவனுங்க சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால இந்த இடத்துல நீங்க என்ன விளைவுகளை ஏற்படுத்தினாலும் அவனுங்களாம் முடிவு பண்ணா மட்டும்தான் வந்து இந்த இதுல இருந்து வெளியேறுவானுங்களே தவிர நீங்க எதுவும் வந்து பண்ணி அவனுங்கள இதுல இருந்து வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால அவனுங்க வந்து மனிதத்தன்மையே இல்லாம தான் இருக்கிறானுங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இஸ்ரேலிய ஜூயிஷ் மக்களை பாதுகாக்கிறத நோக்கமா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சைனிஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது கம்ப்ளீட் ஃபேக் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறானுங்க. எங்களுக்கு மக்கள் மீதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. நாங்க ஆதிக்கத்தை நம்பிக்கையா கொண்டிருக்கோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஏகாதிபத்தியத்துக்கு சேவை பண்றது தான் எங்களுக்கு நோக்கம். இந்த பகுதியில இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஆதிக்கம் செலுத்துறது தான் எங்களுக்கு நோக்கம். எங்களுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ங்கிறது அதுதான். அதற்கு நீங்க கேடயமா வேணுமே தவிர உங்களுக்காக இந்த நாடு கிடையாது அப்படிங்கிறத ஜூயிஷ் மக்களுக்கு சொல்றானுங்க. ஸோ அதை வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது வந்து அதனால இவனுங்களுக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. அந்த மக்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அதை வந்து அணுகுவானுங்க. ஆனா எந்த லெவல் வரைக்கும் அதை அணுக முடியும்? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை வந்து என்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் கிராஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவனுங்களே வந்து இனப்படுகொலை சிந்தனையோட தான் இருக்கிறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்டாக்ட்ரினேஷன் வந்து பண்ணியிருக்கிறானுங்க. அவனுக்குள்ள வந்து இந்த இதெல்லாத்தையும் வந்து நடத்தி இருக்கிறானுங்க. பிரச்சாரங்களை வடிவமைச்சு கம்ப்ளீட்டா அந்த மக்கள் குழுவையே வந்து ஒரு ஃபாசிஸ்ட் குழுவா வந்து மாத்திருக்கிறானுங்க. ஸோ அதனால அவனுங்க வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவானுங்க, எந்த அளவுக்கு இவனுங்களுக்கு எதிராக வந்து திரும்புவானுங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனா இவனுங்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லைங்கிறத எல்லா தளங்கள்லையும் தெளிவுபடுத்துறானுங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து இந்த கேப்டிவ்ஸ் ரிலீஸ்லயும் வந்து அவனுங்க தெளிவுபடுத்துறானுங்க. இவனுங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தணும், தன்னுடைய எதிரிகளை எல்லாத்தையும் வந்து முட்டி போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இவனுங்களுடைய நோக்கமா இருக்கு. அது நடக்கல. இவனுங்களால வந்து கேப்டிவ்ஸை ரிலீஸ் பண்ணி வைக்க முடியல. அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவனுங்க ஒன்றும் அதுக்கெல்லாம் அச்சமுறக்கூடியவனுங்க கிடையாது. அதை எதிர்த்து அந்த மக்களும் வந்து பெரிய அளவுக்கு கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையிலையும் இன்னைக்கு அந்த மக்கள் இல்லை.
அதற்கான ஆதரவும் அந்த நாட்டு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு இல்லை. அந்த மக்கள் எல்லாமே இனப்படுகொலை பண்றதுக்காக அந்த இரத்த வெறியோட தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த மக்களை வந்து ஆஹ், மாற்றக்கூடிய சூழ்நிலையில இந்த கேப்டிவ்ஸினுடைய குடும்பம், இவங்களுடைய உறவினர்கள், இவங்களுடைய நண்பர்கள், இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பவர் கிடையாது. ஏன்னா அதை விட பலமான சமூகமா ஒரு ஃபாசிஸ்ட் சமூகம் வந்து அந்த நாட்டுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் கவலைப்பட மாட்டானுங்க தோழர் அவனுங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து இதுல எதுவுமே அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் மேபி அந்த இதெல்லாம் வரும். அதுக்கு தான் அவரு அப்போ இவங்க பேசுறதெல்லாம் மனிதர்களுக்கானது, இவங்க மனிதர்களே இல்லை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த குரூப். லெபனான் பத்தி சொல்ல வந்தீங்க. லெபனான்ல வந்து வர 6ஆம் தேதி இது நடத்தலான்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தாரு. பெர்ரி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ஜனவரி 6ஆம் தேதி வந்து பிரசிடண்ட்டை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு இப்போதைக்கு, அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் நேற்று கூட எழுதியிருந்தேன். அஹ் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த தகவல் எனக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு எழுத முடியல. ஹெஸ்புல்லா வந்து நேரடியா அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புல பேசியிருக்கிறதா சொல்றாங்க 3ஆம் நபர் மூலியமா. அஹ் நீங்க அளவு கடந்து விதிமுறைகளை மீறி மீறி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை வந்து தடுக்க வேண்டிய லெபனான் ராணுவம் அமைதியா இருக்குன்னு இவர் ஒருத்தர் பேசுறாரு. அது பொதுச் செயலாளர் ஒருத்தர் பேசுறாரு. ஆனா அனுப்பின தகவல்ல வந்து இந்த 25ஆம் தேதி 26ஆம் தேதியோ முடியுது, வர ஜனவரி 25 26ல வந்து அந்த போர் நிறுத்தத்துக்கான டேட் முடியுது. அதன் பிறகு யார் உள்ள இருந்தாலும் நாங்க நேரடியா தாக்குதல் நடத்துவோம், அவங்க செத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அவங்க சாவர அளவுக்கு நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு நேரடியாவே ஹிஸ்புல்லா சொல்லிருச்சு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஃபண்ட் கொடுக்கறது, அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த பிரசிடென்ட கொண்டு வர்றதுல என்ன நிலைப்பாடுல ஹிஸ்புல்லா இருக்கு போக்கு? ஜனவரி 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அதற்கான தேர்தல் நடக்க போகுது. ஸோ அது வந்து ஹெஸ்புல்லா, அமல் மூமெண்ட் 2 பேரும் இணைந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவு சக்தியா வந்து அந்த கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாங்க. அதே போல பிலாஞ்சிஸ் பார்ட்டி, லெபனீஸ் ஃபோர்ஸ் பார்ட்டி, சமீர் கியாகியாவுடைய தலைமையிலான பார்ட்டிங்கிறது சமீர் கியாகியா இந்த பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதற்காக அவரு சவுதி அரேபியா போய் சவுதியில இருக்கிற ஃபாரின் மினிஸ்டரையும் என்னமோ சந்திச்சு ஆதரவு கேட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ அந்த போட்டிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்க தரப்புல இருந்து இப்போ ராணுவ ஜெனரலா இருக்கிறவரை ஜோசப் அயோன்கிறவரை வந்து அந்த பொறுப்பு கொண்டு வரணுங்கிற முயற்சியில அவங்க அவங்க தரப்புல இருந்து காய் நகர்த்தல்களை ஈடுபடுறாங்க. அது இந்த எதிர்க்கட்சிகள் தரப்புல அவருக்கான ஆதரவை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல யார் வெற்றி அடைவாங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஜனவரி 9ஆம் தேதி அந்த தேர்தல் வந்து நடைபெறுது. ஸோ இதுல பெரியனுடைய அமல் மூமெண்ட்டு, ஹெஸ்புல்லா ரெண்டும் சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ அவரை கொண்டு வரதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. அதே மாதிரி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம்ங்கிறது 60 நாள் முடிஞ்சு திரும்ப அந்த காலகட்டம் முடியும் போது ஹெஸ்புல்லா என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்குங்கிறத ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி நேத்து பேசின அவருடைய ஸ்பீச்ல வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். முந்தானத்துக்கு பேசினார்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து லெபனான் ஆர்மிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கான பணிகளில் ஈடுபடணும். அவங்க வந்து நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கும் சாவர்னிட்டியை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய முழுமையான பங்களிப்பை வந்து அவங்க பண்ணணும். அப்படி ஒரு வேலை வந்து 60 நாள் காலகட்டம் முடிஞ்சும் அவங்களால அதை பாதுகாக்க முடியலன்னா நாங்கள் பாதுகாக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த இடைப்பட்ட இந்த 60 நாள் காலகட்டத்தில் நாங்கள் வந்து திரும்ப புதுப்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை. மீண்டும் வந்து நாங்கள் முழு பலத்தோட தயாராகி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சீஸ்ஃபயருங்கிறது இன்னும் முழுமையான சீஸ்ஃபயராக இல்லை. 1000த்திற்கும் மேற்பட்ட வயலேஷன்ஸ் வந்து இஸ்ரேல் பண்ணியிருக்கு. எந்த வகையிலும் இது முழுமையான சீஸ்ஃபயர் கிடையாது. ஆனால் போர் காலகட்டத்தில் நடந்த தாக்குதல் அளவுக்கு இப்போ தாக்குதல் கிடையாது, குறைஞ்சிருக்கு தாக்குதல். ஆனாலும் தாக்குதல் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கு. அமெரிக்கா, பிரான்ஸ் 2 நாடுகளும் இணைந்து இந்த கேரண்டோரா வந்து வந்ததே வந்து பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயமா கிடையாது.
ஸோ அதனால இப்ப இன்னைக்கு அவங்க எந்த வகையிலும் இதை தடுக்க மாட்டாங்கங்கிறது தான் கிளியரா தெரியுது. அதனால நபீபியரி வந்து மேற்கத்திய தரப்பினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரியான அத்துமீறல்களில் ஈடுபடுறதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீங்க தான் உங்களுடைய பொறுப்பு தான், அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நேத்திக்கு அவரு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை ஆட்களை வந்து சந்திச்சு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னன்னா இப்போ கிளியரா தெரியுது இஸ்ரேல் வந்து இந்த இந்த சீஸ்ஃபயரை அது கடைபிடிக்கலைங்கிறது தெரியுது. அதை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணுதுங்கிறதும் தெரியுது. ஆனா இன்னைய வரைக்கும் ஹெஸ்புல்லா வந்து அதற்கான எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடலை. இப்போ ஹெஸ்புல்லா என்ன சொல்லுதுன்னா, லெபனான் மக்களினுடைய வேண்டுதலுக்கு இணங்க, லெபனான் கட்சிகளினுடைய வேண்டுதலுக்கு இணங்க நாங்க வந்து ஒரு சீஸ்ஃபயரை அக்ரி பண்ணியிருக்கோம். அதை நாங்க இன்னைய வரைக்கும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அந்த ரூல்ஸை. ஆனா எதிரி வந்து அந்த நோக்கத்துக்காக கிடையாது, அவனுக்கு அமைதியை விரும்பவும் கூடியவன் கிடையாது, அவன் வந்து முழுமையா வந்து ஆக்குப்பை பண்ணுங்கிற ஒரு நினைப்போட இருக்கக்கூடிய ஒரு எதிரி. ஸோ அதனால அவன் வந்து நிறுத்த மாட்டான், எதிர்த்து தாக்கினா மட்டும்தான் அவன் நிறுத்துவான் அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது திறக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலஸ்தீனத்துக்காக சண்டை போட போனதுனால தான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பெய்டு ப்ரொபகண்டிஸ்டுடைய வாதம்ங்கிறது இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் முடிவுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா குலைஞ்சு போகும். அவங்களுக்கு அதை சீரியஸான ஆர்கியூமெண்ட்டா வைக்க முடியாது. ஸோ அந்த அந்த சைக்கலாஜிக்கலா நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நடக்கணும். ஸோ அந்த காலகட்டத்துக்காக ஹெஸ்புல்லா வந்து இன்னைக்கு வெயிட் பண்ணுது. ஸோ இந்த சீஸ்ஃபயர் காலகட்டம்ங்கிறது முடிவுக்கு வந்த உடனே ஹிஸ்புல்லாவினுடைய நடவடிக்கை என்னவா இருக்க போகுது, இல்லை தொடர்ந்து வந்து தன்னுடைய அமைதியை வந்து கடைபிடிக்க போகுதா, அழுத்தங்களை கொடுத்துட்டு அமைதியை கடைபிடிக்க போகுதா, இல்லை இல்லை அதெல்லாம் விட்டுட்டு முழுமையான போர் நடவடிக்கையில் ஈடுபட போகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த சீஸ்ஃபயர் முடிவுக்கு வரும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம நேரில் பார்க்கலாம். ஸோ இதில் அவங்க வந்து ரீஆர்ம் பண்ணியிருக்கிறாங்க, புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே விடுபட்டு போன அந்த தலைமை பொறுப்பை வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா செட்டப்பையும் வந்து அவங்க மீள் கட்டுமானம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு காலகட்டம் வந்து தேவைப்பட்டதுனால இந்த காலகட்டத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல இஸ்ரேலுங்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்த 60 நாள் காலகட்டத்துக்கு அப்புறம் எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஹெஸ்புல்லாவினுடைய நடவடிக்கைகளும் இருக்கும். அது வந்து தொடர்ந்து, ஏன்னா இஸ்ரேலுங்கிறது தொடர்ந்து மக்களை அழிக்கிறதையே வந்து நோக்கமா வச்சிருக்கு. அதன் மூலமா ரெசிஸ்டன்ஸை தங்களுடைய இதுக்கு வந்து கொண்டு வந்துடலாம், நம்மளுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்துடலாங்கிறது அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் நோக்கமாகவும் இருக்கு. ஸோ இப்போ அதையும் உடைச்சிட்டு வெளியில வரணும். ஸோ இந்த இடத்துல தான் இன்னைக்கு இந்த சீஸ்ஃபயருங்கிறது நின்றுகிட்டு இருக்கு தோழர். ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஜனவரி 9 சொல்லியிருக்கீங்க, அடுத்த தகவல் எப்படி இருக்கு, அந்த பிரசிடென்ட் உருவாக்குறதுக்கான இதுல வந்து யாரு ரேஸ்ல ஃப்ரண்ட்ல இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. தோழர்களுக்கும் நன்றி. தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஏன்னா ஒன்று வந்து லைக் பண்ணுங்க, நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணீங்களோ அப்பதான் இல்லை தொடர்ந்து காட்டும். ரெண்டாவது எங்களுக்கு நேரம் வீடியோ எல்லா வீடியோவும் போடுறதுக்கு டைம் 2 பேருக்குமே நேரம் கிடைக்கல, அதனாலதான் வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை 5 நாளைக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகும் போது பின்னாடி இருக்கிற வீடியோ நம்ம எல்லாமே குறைச்சல 1 மணி நேரம் வரைக்கும் வீடியோ போடுறோம். ஸோ எல்லா வீடியோவையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசியலை புரிஞ்சுக்கலாம். மூணாவது வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ரெண்டும் இந்த 3 பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா தோழர்களுக்கும் போய் சேர்ந்துடும். தோழர்களுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி, வணக்கம்.